Hello guys, welcome to my channel. So இப்பதான் first time வந்து என்னோட சேனல்ல இருக்க வீடியோ வந்து நீங்க பாக்குறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. ஸ்கின் கேர்ல இன்னைக்கு நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போற ஃபேஸ் வாஷ் பாத்தீங்க அப்படினா டாட் அண்ட் கீ உடைய green tea ஃபேஸ் வாஷ். மார்க்கெட்ல வந்து நிறைய green tea ஃபேஸ் வாஷ் வந்து இருக்கு. அப்படி என்ன இந்த டாட் அண்ட் கீ உடைய green tea ஃபேஸ் வாஷ்ல என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். இதோட ingredients வந்து கொஞ்சம் டிஃபரண்டா வந்து இருக்கு. வேற ஃபேஸ் வாஷ் வந்து கம்பேர் பண்ணும்போது First இந்த face wash வந்து என்ன claim பண்ணுது அப்படினா reduces active acne, calm redness and irritation. அதுக்கப்புறம் வந்து sulfate and parabens free அப்படிங்கற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து எந்த skin typeக்கு வந்து செட் ஆகும் அப்படினா oily and acne prone skinக்கு வந்து இந்த face wash செட் ஆகும் அப்படினு சொல்லிட்டு descriptionல வந்து கொடுத்திருக்காங்க. சரி, அப்ப இந்த face washல இருக்க key ingredients என்ன? இதனால வந்து என்ன இந்த face wash வந்து ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த ஃபேஸ் வாஷ்ல முக்கியமா வந்து 5 கீ இன்கிரீடியன்ட்ஸ் வந்து இருக்கு. அது என்னன்னா சிகா, அதுக்கப்புறம் கிரீன் டீ, ஆலுவேரா, சாலிசிலிக் ஆசிட், டீ 3 ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ஃபேஸ் வாஷ்ல இருக்க 5 இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ட்ஸ். இந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு நேச்சரான இன்கிரீடியன்ட்ஸ், ஸோ நேச்சராகவே நம்ம கிடைக்கிற ஒரு இன்கிரீடியன்ட்ஸ். சரி, அப்போ இந்த சிக்கானா என்னங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இதுல வந்து முக்கியமா வந்து இந்த ஃபேஸ் வாஷ்ல பாத்தீங்க அப்படின்னா சிக்கா காமிங் அப்படிங்கறத வந்து டிஸ்கிரிப்ஷன்லயே வந்து கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அது என்னங்கறத வந்து நம்ம பார்த்தலாம். இந்த சிக்காங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு செடியோட பேர், ஒரு பிளான்ட்டோட நேம். அதோட பொட்டானிக்கல் நேம் பாத்தீங்க அப்படின்னா சென்டலா ஏசியாட்டிகா. இத வந்து டைகர் கிராஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு வந்து இந்த மாதிரி ஒரு நேம் இருக்கு இதுக்கு அப்படின்னா, புலிக்கு வந்து ஏதாச்சும் உடம்புல வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா புலி வந்து இந்த செடியை தேடி வருமா, அந்த செடி மேல வந்து அதை வந்து அதோட உடம்ப வந்து சுத்துமா. அப்படி சுத்தும் போது வந்து அதோடைய உடம்புல இருக்க எல்லா காயுமே வந்து சீக்கிரமா சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதனாலதான் இந்த சிக்கா அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் பிளான்ட்டுக்கு வந்து டைகர் கிராஸ் அப்படிங்கிற ஒரு பேரே வந்து இருக்கு. இதோட பொட்டானிக்கல் நேம் பாத்தீங்க அப்படின்னா சென்டலா ஏசியாட்டிகா. அப்ப இதுல என்ன இருக்கு, என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஃபேஸ் வாஷ்ல வந்து முக்கியமா அவங்க இதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த சிக்கா அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் பிளான்ட்டோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து இந்த ஃபேஸ் வாஷ்ல இருக்கிறனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா சூத்திங் அண்ட் காமிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கு. அதாவது உங்க ஃபேஸ்ல வந்து ரெட்னஸோ இல்ல இரிட்டேஷனோ இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை எல்லாமே வந்து இது சரி செய்யும். அது இந்த சிக்கா வந்து உங்களோட ரெட்னஸ் இரிட்டேஷனை மட்டும் வந்து குறைக்காது. உங்களுக்கு வந்து அந்த ரெட்னஸ் இரிட்டேஷனால ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வந்து வரும். சில பேருக்கு வந்து ஃபேஸ்ல வந்து இச்சிங் வந்து அப்படியே வந்து பிக்மெண்டேஷனா வந்து மாறிடும். அதையும் வந்து இது ஹீல் பண்ணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கு. அதனால வந்து உங்களுக்கு வந்து உங்க ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து இருக்கு இந்த சிக்கால. அது மட்டும் இல்லாம இது வந்து விட்டமின் ஏ, சி, B1, B2 வந்து இருக்கு இந்த சிக்காங்கிற இந்த பிளான்ட். அவ்வளோ விஷயங்கள் இதுல இருக்கிறனால இந்த ஃபேஸ் வாஷ்ல அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க சிக்கா காமிங் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து இந்த ஃபேஸ் வாஷ்ல இருக்க ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட்ஸ். இது இருக்கிறனால உங்களுக்கு வந்து கண்டிப்பா உங்க ஃபேஸ்ல வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே வராது. அப்ப ஆட்டோமேட்டிக்கலா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு நல்லாவே வந்து செட் ஆகும். உங்களுக்கு எந்த விதமான இரிட்டேஷனோ ரெட்னஸோ எதுவுமே வந்து இருக்காது. ஏன்னா இதுல வந்து சிக்கா அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து இருக்கிறனால. நெக்ஸ்ட் கீ இன்கிரீடியன்ட் பாத்தீங்க அப்படின்னா சாலிசிலிக் ஆசிட். இந்த சாலிசிலிக் ஆசிடோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா இது என்ன செய்யும், இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்னியை வந்து கம்மி பண்ணும். இப்ப வந்து உங்க ஃபேஸ்ல வந்து பாக்டீரியானால நிறைய ஆக்னி வருது அப்படின்னா அது எல்லாமே வந்து இது கம்மி பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபேஸ்ல நிறைய ஆக்னி இருந்துச்சு அப்படின்னா நீங்க யூஸ் பண்ற ஃபேஸ் வாஷ்ல முக்கியமா இந்த சாலிசிலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு இன்கிரீடியன்ட் வந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்க ஆக்னியை வந்து ஹீல் பண்ணும். அதுக்கப்புறம் உங்க ஃபேஸ்ல இருக்க எக்ஸஸ் ஆயிலையும் வந்து இது ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த சாலிசிலிக் ஆசிட். அது மட்டும் இல்லாம இந்த சாலிசிலிக் ஆசிட் வந்து டெட் ஸ்கின் செல்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணுது. எவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த சாலிசிலிக் ஆசிட்டுக்கு இருக்கு. இதுவும் வந்து இந்த ஃபேஸ் வாஷ்ல ஒன் ஆஃப் த கீ இன்கிரீடியன்ட்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆலுவேரா. ஸோ ஆலுவேரா ஜெல் வந்து இதில் இருக்குது, ஆலுவேரா ஜூஸ் வந்து இதில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆலுவேரா வந்து பொதுவாகவே ஹேர் அண்ட் ஸ்கின் ரெண்டுக்குமே வந்து ரொம்ப நல்லது. அது வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்காக வந்து இருக்கும். ஸோ ஆலுவேரா வந்து நீங்கள் டேரெக்டாகவே வந்து பிளான்ட்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு வந்து அந்த மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டி வந்து அது கொடுத்துரும். உங்கள் ஃபேஸை வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக வந்து வச்சுருக்கோம் ஆலுவேரா. ஸோ அது வந்து இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆலுவேரா வந்து இந்த ஆக்னினால் உங்களுக்கு வந்து நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை எல்லாத்தையுமே வந்து ஹீல் பண்ணும். ஸோ அந்த ஆலுவேரா ஜூஸுமே வந்து இந்த ஃபேஸ் வாஷில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதோட கீ இன்க்ரீடியன்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் டீயும் டீ ட்ரீ ஆயிலும் வந்து இருக்குது. நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன், ப்ளம்மோட ஃபேஸ் வாஷ் வந்து நான் ரிவ்யூ பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் வாஷில் வந்து டீ ட்ரீயோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, இல்லாட்டி க்ரீன் டீயோட எக்ஸ்ட்ராக்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அது இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய ஃபேஸில் இருக்க அந்த ஆக்னியை வந்து கம்மி பண்ணுது. அதாவது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்னும் வந்து வெடிக்காமல், அதாவது அந்த வெடிக்காமல் வந்து அந்த ஆக்னியை வந்து அதுக்குள்ளே ஹீல் பண்ணுறது தான் இதோடைய ப்ராப்பர்ட்டி. ஸோ உங்களோட ஃபேஸ் வாஷில் வந்து க்ரீன் டீ இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆக்டிவ் ஆக்னியை வந்து அது வந்து பிரேக் அவுட் ஆகாமல் அதை வந்து வெடிக்கிறதுக்குள்ளேயே வந்து அது ஹீல் பண்ணிடும். ஸோ அந்த இன்க்ரீடியன்ட்டுமே வந்து இதில் வந்து இருக்குது. இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்து இந்த க்ரீன் டீக்கும் டீ ட்ரீ ஆயிலுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸ்லோ டவுன் தி ஏஜிங் ப்ராசஸ். ஸோ ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. ஸோ நீங்கள் 40+ ஏஜில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷில் வந்து க்ரீன் டீயோ இல்லை டீ ட்ரீ ஆயிலோட எக்ஸ்ட்ராக்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களை வந்து ஏஜ்டாக வந்து காட்டாமல் வந்து உங்களை வந்து காப்பாதுது. ஸோ அதனால் வந்து அதுவுமே வந்து இதில் வந்து இருக்குது. இதுதான் வந்து இந்த ஃபேஸ் வாஷோடைய கீ இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நிஜமாலே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ஆயிலி டு காம்பினேஷன் இல்லாட்டி ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபேஸ் வாஷ்க்கு போகலாம். இது வந்து ஆக்னியை ஹீல் பண்ணும், ஆனால் மெதுவாக தான் ஹீல் பண்ணும். நீங்கள் வந்து எனக்கு ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள்ஸ் இருக்குது உடனே 1 வீக்கில் எனக்கு ஹீல் ஆகணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து இது பண்ணாது. ஆனால் உங்கள் ஆக்னியை வந்து ஓரளவு வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ஃபேஸ் வாஷ். ஏன்னா இதில் வந்து நிறைய நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வந்து இருக்குது. ஸோ கெமிக்கல் இன்க்ரீடியன்ஸை விட நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வந்து நிறைய இருக்கனால எனக்கு வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ஃபேவரட் ஃபேஸ் வாஷ்னால இந்த ஃபேஸ் வாஷ்க்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 10/10. ஸோ இது வந்து உங்களுக்கு ஜெல் பேஸ்டு தான். ஸோ ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின் அதுக்கப்புறம் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு செட் ஆகும். இதில் வந்து சிக்கா அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் பிளான்ட்டோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கனால உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து எந்த விதமான ரெட்னஸோ இரிட்டேஷனோ இச்சிங்கோ எதுவுமே வராது. ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களும் வந்து இது தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பேரபின்ஸும் சல்ஃபேட்டும் இல்லைனாலே இது வந்து பிஹெச்சையும் வந்து மெயின்டைன் பண்ணும் உங்கள் ஸ்கின்னோட பிஹெச். ஸோ நல்லாவே வந்து இருக்கும். செகண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ 100 ml வந்து உங்களுக்கு 200க்குள்ளே வந்து கிடச்சிரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெப்சைட்டில் வந்து டிஸ்கவுண்டட் ரேட்டில் வந்து உங்களுக்கு இருக்கும், அமேசானில் நைக்காவில். ஸோ நீங்கள் அதை பார்த்து கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த பட்ஜெட்டில் வந்து இப்படி ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்து எல்லோரும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது வந்து எனக்கு பெருசாக வந்து சைடு எஃபெக்ட் எதுவுமே வந்து இல்லை. ஸோ இது என்ன அப்படின்னா ஆக்னியை வந்து ஹீல் பண்ணும், கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஹீல் பண்ணும். நீங்கள் வந்து சீக்கிரமாக 1 வீக்குள்ளே எனக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா அதெல்லாம் தராது. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் இருக்க ஆக்னியை வந்து ஓரளவு இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃபேஸ் வாஷை சூஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோடைய ரிவ்யூ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.